ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேப்பர் பேக், அதாவது சார்ட் வச்சு பேக் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சார்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபெவிகால் தேவைப்படும், த்ரெட்டு, அப்புறம் பேப்பர் பஞ்ச் பண்ணுறது, சிசரு, ஸ்கேல், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பேப்பர் பேக் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் பர்த்டே கொண்டாடும்போது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் இப்படி நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சார்ட்னு இல்லை, நம்ம நியூஸ் பேப்பரில் கூட ஒரு பேக் மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவர்லாம் இருக்கும் இல்லைங்க, கிஃப்ட் ரேக் பண்ணுற கவரு, அந்த கவரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி நம்ம பேக் ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு பெரிய சார்ட்டை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கிட்டேங்க. நமக்கு பேக் எந்த சைஸ்க்கு தேவையோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் மடிக்கிறேன் இல்லைங்களா, இது வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க. அது ஏன் நம்ம மடிக்கிறோன்னா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து த்ரெட்டு போட்டு பேக் மாதிரி பண்ண போகிறோம், அதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் சார்ட்டை வந்து இப்படி 2ஆக மடக்கி ஒரு ஃபெவிகால் வந்துட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒட்டின பகுதி வந்துட்டு பேக்கோட நடு பகுதி மாதிரி வந்துடும், தெரியுதுங்களா? இந்த மாதிரி மடக்கி நம்ம ஒட்டிக்கலாம் அழகாக நீட்டாக. இப்போ அந்த 2லேருந்து 3 இன்ச்சு கேப் விட்டுட்டு மடக்கிட்டு பண்ணுங்கன்னு சொன்னல, அதை வந்துட்டு மேலே வச்சுக்கோங்க. அதோட கீழ்ப்புறத்தில் வந்து அடிபாகம் வரா மாதிரி நம்ம இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5லேருந்து 6 இன்ச் அளவுக்கு நான் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மடக்கிற அளவு வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பேக்கோட அகலம் அதிகமாக ஆகும். உங்களுக்கு அகலம் இன்னும் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதை நல்லா மடித்து விடுங்க. அதே போலவே இந்த சைடும் மடக்கின பாகத்தை விரித்து இந்த மாதிரி நம்ம மடக்கிக்கலாம் ஒரு முக்கோண ஷேப்பில். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இப்படி நம்ம வந்துட்டு ஃபெவிகால் ஒட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம ஃபெவிகால் ஒட்டும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க. இப்போ மேலே இருக்கிறதையும் இந்த மாதிரி ஒட்டிடணும். கீழே நம்ம மடக்கணும் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடணும். இப்போ பாருங்கள், நான் மடித்ததுனால அந்த மடக்குனது எல்லாமே அந்த மடிப்பு தெரியுது. ஃபெவிகால் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அப்புறம் பேக் வந்துட்டு ஒட்டிக்கும், பிரிக்க முடியாது அந்த நடுப்பகுதி. இந்த மாதிரி ஓரமாக ஒட்டிக்கோங்க. கீழ்ப்பகுதியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் வந்து காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. உங்ககிட்ட வந்துட்டு ஹாட் க்ளூ கன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உடனே டக்குன்னு ஒட்டிக்கும். அதே மாதிரி வேறு எது ஒட்டுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. அதே போலவே மேல் பாகத்துலேயும் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஆல்ரெடி மடக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாங்க. அவ்வளோதான், அடிபாகம் வந்துட்டு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒட்டின பகுதிக்கு அந்த கேப் தெரியுது இல்லைங்களா, நான் இப்போ காட்டின மாதிரி அந்த பகுதியை வந்து நம்ம மடக்கி விட்டுக்கலாம். அப்போது நமக்கு வந்துட்டு அந்த பேகு 2 சைடும் வந்து நல்லா கோடு போட்ட மாதிரி நல்லா க்ரிப்பாக கிடைக்கும், அதுக்காக தான் இதை நம்ம மடக்கிறோம். அதே போலவே இந்த சைடும் பாருங்கள், இப்போ நம்ம மடித்ததுக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்க. அதோட அந்த முடிவில் நம்ம இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அகலம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக மடக்கியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக கிடைக்குங்க நமக்கு பேக்கோட அகலம். இப்போ நம்ம மடக்கணும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் இப்போ மடித்து விட்டேன் தெரியுமா, ஃபெவிகால் போட்டு ஒட்டி, அது வந்து இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் ஆகும் அது. இப்போ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது 2 பக்கமும் அழகாக பேக் மாதிரி வந்து நின்றுக்கும் நம்ம மடக்கின பகுதி, அதுக்காக தான். தெரியுதுங்களா? இப்போ நம்ம வந்துட்டு 5லேருந்து 6 இன்ச் வந்துட்டு நம்ம கீழே மடித்ததுனால நமக்கு இந்த அகலம் கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக மடிச்சிங்கன்னா அகலம் இன்னும் நமக்கு நல்ல பெருசாகவே கிடைக்குங்க. இப்போ வந்து பேப்பர் பஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 இன்ச் வந்துட்டு விட்டுட்டு மடித்தோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சணல் கயிறு எடுத்துக்கிறேங்க. அதை வந்துட்டு 23 mmக்கு நான் அளந்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அளந்துக்கோங்க. நிறைய பேக் பண்ணும்போது இது யூஸ் ஆகும், இந்த மாதிரி அளந்து பண்ணுறது. நீங்கள் வந்து சணல் கயிறு தான் கட்டணும்னு இல்லைங்க, ரிப்பன் இருக்குது, அதுக்கப்புறம்
நல்ல வந்துட்டு அ அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி கட்டுறதுக்குன்னே ஒரு ரோப் மாதிரி இருக்கும் இல்லங்க, ஷூவோட லேஸ் மாதிரி ஒரு ரோப்பு. அந்த மாதிரிலாம் கூட நீங்க நல்லா பண்றீங்க, ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சணல் கயிற வந்துட்டு ஒரு இடத்துல நல்லா முடிச்சு போட்டுக்கிட்டேங்க. முடிச்சு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த ஹோல் வழியா அது வெளிய வராது. நல்லா ஒரு 4 முடிச்சு போட்டீங்கனாக்கா, அது ஹோல் வழியா வெளிய வராது. அதே மாதிரி அடுத்த பக்கமும் விட்டு நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாங்க. இது மாரி நம்ம குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு குடுத்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. பாருங்க நமக்கு பேக் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இத கண்டிப்பா நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் குடுக்குறீங்கன்னா யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இப்ப சமீபத்தில தியாவோட பர்த்டே போச்சுங்க. அப்ப வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காக நான் பேக் விசாரிச்சப்ப ரூ. 40 ரூ. 50 அந்த ரேஞ்சுல சொன்னாங்க. சரி அப்பதான் ஏன் நம்ம ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இப்ப இந்த பேக்ல வந்துட்டு நான் வெயிட்லாம் போட்டு காட்டுறேன் இவ்வளோ போட முடியுதுன்னு. அதே மாதிரி இப்ப நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட் அது வந்துட்டு ரூ. 5 ரூ. 6 தாங்க. அதில பாதியா கட் பண்ணியிருக்கேன். அதில நம்ம இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு சார்ட்ல இந்த மாதிரி பேக் வந்து 2 ரெடி பண்ண முடியுது நம்மளால. அதுக்காக தான் நான் இத சொல்றேன். இப்ப பாருங்க இது பெரிய சைஸ் ஃபெவிகாலு, அதுக்கப்புறம் துணிலாம் நம்ம தைப்போம்ல, அந்த சிசருங்க அது. அப்புறம் பேப்பர் பஞ்ச் பண்றது இது எல்லாமே போட்டிருக்கேன். அப்படி இருந்துமே இது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த சைஸ்க்கு இது போட முடியுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியா பேப்பர் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இருங்க, இருங்க. எங்க போறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.